மெரினா பீச்சில் தான் இருக்கும். விஷயம் இல்ல, ஆனா குடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நீ எங்க கவர் பண்றேன்னு. அங்க பண்ற நீ கவர் கரெக்டா எடுக்கிறேன். ஷார்ட் வைக்க சொன்னா நீ அங்க வைக்கிற, அதை வச்சுட்டு மூஞ்ச காட்டுவா. பாலாஜி ஹெலிகாப்டர் கூட ஜோடியா இருக்குடா, ஆனா நீ சிங்கிளா இருக்கடா. Emotional damage. இவ்வளவு கிட்ட போகுதுடா. அதாங்க ஆர்சோ. வெல்கம் டு ஹரிகரன் vlogs. தெரிஞ்சு போயிட்டேன் நீங்க வாயில குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா. வெல்கம் டு ஹரிகரன் vlogs. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா மெரினா பீச் தான் இருக்கும். நீ என்னோட தங்க தளபதி ஓம் வரல, ஒரு காணொலி அமைச்சிருக்கான். அந்த காணொலியை நான் இந்த வீடியோல அட்டாச் பண்றேன். ஹாய்டாரி, சண்டே வந்து நம்ம வந்து எக்மோர் மியூசியம் போகலான்டா. சரியா? எக்மோரில் இருக்க போலீஸ் மியூசியம் போகலாம். ஆனால் என்னால் கொஞ்சம் லேட்டாக தான் வர முடியும். நீங்கள் லொக்கேஷன் ரீச் ஆகிட்டு எனக்கு லொக்கேஷன்லேருந்து கால் பண்ணுங்கள், லொக்கேஷன் சென்ட் பண்ணுங்கள், நான் டக்குன்னு வந்துடுவேன். சரியா? அப்போவுமே நான் உங்கள் கூட தான் இருப்பேன், கவலையப்படாத. சரியா? ஓகேவா? பாய். அவரால் ஏன் வர முடியலன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. எல்லாருக்கும் லீவு தரீங்க, எங்களுக்கு லீவு தர மாட்டேங்கிறீங்க ஹரி நீங்கன்னு. எல்லாருக்கும் லீவு கொடுக்குறேன், ஆனா எனக்கு மட்டும் என் லீவே தர மாட்டேன். லீவ் எடுத்து கூடாதுன்னு அவனுக்கு கேட்காமலே அவனுக்கு லீவு கொடுத்துட்டோம். பர்மிஷன் லெட்டர்ல நாங்க சைன் போடல, ஆனா அவரே லீவ் லீவ் எடுத்துட்டு அவர் தான் மேனேஜர். எங்க சேனலுக்கு நான் எம்டி, அவர் மேனேஜர். எப்போ வேணுமோ ஒரு லீவ் எடுத்துப்பாரு, எப்போ வேணுமோ வருவாரு, எப்போ வேணுமோ அவருக்காக நாங்க ஸ்கிப் பண்றோம். இருந்தாலும் அவனுக்கு இன்னைக்கு ஒர்க் இருக்கு, அவன் ஒர்க் போனோம். ஒர்க்கை ஸ்கிப் பண்ண முடியாதுன்றதுனால அவன் ஒர்க் போறான்டான். சரி, நான் அவனை டிஸ்டர்ப் பண்ணல. ஃப்ளைட் ஸ்டோ ஆரம்பிச்சிச்சு, இதை பார்க்க தான் வந்தோம். இப்போ ஹெலிகாப்டர்ல இருந்து மக்கள் இறங்குறாங்க. அதாவது இந்த ஐஏஎஃப் சொல்றாங்க தெரியுங்களா? ஆக்சுவலி ஏன் இந்த வாட்டி சென்னையில் நடத்துறாங்கன்னா எப்பவுமே டெல்லியில தான் நடத்திட்டு இருப்பாங்க. லைக் இந்த வாட்டி ஒரு இந்த 92 செஞ்சுரிக்கு வந்து லைக் ஆனிவர்சரி கொண்டாடுறதுனால ஐஏஎஃப்ஓஸ் வந்து இப்போ இங்கே நம்ம கொண்டாடிட்டு இருக்காங்க, நம்ம சென்னை பீச் மெரினா பீச்ல இருந்து. ஓகே, காலையில 11 மணிக்கு சொன்னாங்க, 11 மணிக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே புகை மூட்டமா என்னன்னு தெரியல. காலைல 11 மணிக்கு கரெக்டா டைம் பார்த்துட்டு வானத்தை பார்த்தா பாராசூட்ல ஒரு 4-5 பேர் கீழே குதிச்சானுங்க, டம்மு டம்முன்னு. நாங்களும் அப்புறம் அவங்க எங்க போனாங்க, எங்க இறங்குனாங்கன்னு எதுவுமே தெரியல. நாங்களும் பப்ஜில தான் இங்க வந்து லேண்ட் பண்ணிட்டாங்க போல நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா கீழே எல்லாம் மெடிக்கெட் இருக்கு, ஆனா கடைசியில பார்த்தா அது பேப்பர் எம்டி பாட்டில் அது. இதுல எங்க ஓம் வந்திருந்தானா சுத்தமா வச்சுவாங்க, இயற்கையை காப்பாத்துங்க, இயற்கையாக போராடி இருப்பான். அவெல்லாம் இந்த பீச்சை நாசம் பண்ணி இருக்கிறத பார்த்தானா வெறி. ஆனா இங்க ஒரு நேச்சரோட வேன்றது ஒரு ஹெல்த்தியா இருக்கு. நீங்க வாங்க, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பட் தவறான விஷயத்த மட்டும் பண்றாதீங்க. தளபதி ஓம் இன்னைக்கு லீவு. இப்போ மறுபடியும் ஹெலிகாப்டர் வருது, அடுத்த வீடியோல வருவார் அவரு. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், டக்குன்னு ரோபோட்டா மாறுற மாதிரி. இப்ப போகுது, அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. வேற மாதிரி இல்ல, மேல இருந்து இறங்குறாங்களே, கீழே விழ மாட்டாங்களே. அதான் பாராசூட் இருக்குதுங்க, கவலைப்படாதீங்க. ஒரு தடவை நம்ம போனோம், டைவ் ஸ்காட் போலாம். அது என்னது, எங்க அடுத்ததான் நாங்க சைனா போலான்னு இருக்கோம். சைனா இல்லங்க, அது காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. பொண்ணு நிக்குது. என்ன இது? தாய்லாந்து போலாம். ஆமா, தாய்லாந்து போலான்னு இருக்கோம். நாங்க போவோம்னு நினைப்போம். தாய்லாந்துக்கு போனா கண்டிப்பா மசாஜ் உண்டு. நான் ஓம் ப்ரோக்கு நான் ஆபரேஷன் பண்ணிடுவேன். அது பாம்பேல பரவாயில்ல, தாய்லாந்துலயும் பண்றாங்க. தெரியும்டா டேய், வாட்டர் ஃபால் போய் 2 பேர் தனியா போதே கண்டுபிடிச்சனா. வராங்க நினைக்கிறேன். ஒரு மெமரபிள் மூமெண்டா இருக்கணும். இதுக்கப்புறம் இது நடக்குமா நடக்காதா, இது போல இதுக்கப்புறம் இந்த ஈவென்ட் சென்னையில் நடக்குமான்றதே பெரிய சந்தேகம். அந்த நிலைமையில இங்க நடத்தும் போது நாங்க இதை மிஸ் பண்ற கூடாதுன்றதுக்காக, ஒரே காரணத்துக்காக தான் இங்க வந்துருக்கோம். எத்தனை நிமிஷம் இருக்கும்ன்றது தெரியாது, ஆனா இந்த ஷோ வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் நாங்க சீக்கிரமா இது நடக்குது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிருவோம் இந்த வீடியோல.
என்ன கொஞ்சம் வெயில் தான் அதிகமா இருக்கு, செட்டிங்கா காலையில வரும்போது வானம் இருட்டிடுச்சு. அவன் நினைச்சேன்னா கேன்சல் பண்றாங்க போல இருக்கு, மழைகளை போய் வானம் மேகமூட்டத்தோட இருக்கனால அப்படின்னாலும் விட்டுருவாங்க, லீவ் விட்டுருவாங்க மாதிரி ஆல்டே விட்டுருவாங்க, அடுத்த வாரம் தான் அடுத்த போறாங்க. சரி போவோமே கிளம்பி வந்ததுக்கும் கொடையோட மழைக்கு யூஸ் ஆகும்னால வெயிலுக்கு யூஸ் ஆகுது. அம்புடா என்ஜாய் பண்ணாங்க. கப்பெல்லாம் சுத்த முடியும். காசு தர மாட்டாங்கண்ணா. போலாம். இன்னைக்கு நாங்க வந்த இந்த ஷோ வந்து மஜாவா முடிஞ்சிச்சு, வெற்றிகரமா முடிஞ்சிச்சு. சிரிக்க விட்டாங்க, போட்டு பறக்குறாங்க. என்னங்க கதை ஆகுது, கிட்டத்தட்ட மோதி இருக்கும்னு நினைச்சோம். ஃபிளைட்லாம் 4 பேர் ஓட்டுறாங்க, ஆர்டின்னு போட்டு அம்பு விடுறானுங்க. இந்த வீடியோல அந்த ஆர்டின் போட்டது இருக்கும், ஆர்டின் போட்டதும் மேட்டர்ல ஆர்டின் போட்டாங்க எல்லாம் கத்திட்டு நடுவுல அவன் மண்டல ஓட்டி இருக்கு. இந்தியன் கொடி கலர பிளாக் கலர் அப்ப அது செம்மையா அவ்வளவு விசில் அடிக்கல, ஆர்டின் போட்டு அம்பு விட்டோன்னு விசில் சத்தம் பறக்குது. என்னடா கொடைய பேக்ரவுண்ட் வைக்கிறேன்னு நினைக்காது. வெயில் ஒருத்த மட்டும் என்னன்னு தெரியல, வரும்போது போகும்போது ஒரு கலக்கிட்டு போயிட்டான். அவன் யார் சாமின்ற மாதிரி இருக்குது. ஓ அடிச்சு ஓட்டினா நல்லா கத்துறாங்க. அந்த இன்ஜின் சவுண்ட் திரிக்க விட்டாங்க. செம்ம ஃபாஸ்ட் மாஸ் எக்ஸாஸ்ட்னா பைக்ல சவுண்ட் பயங்கரமா கேட்டா எக்ஸாஸ்ட் மாஸா இருக்கு. ஒரு சில நேரத்துல எல்லாம் கேட்டு பாத்துருவேன், யாரோ சொல்லி ஜெட்டு வேகத்துல போயிட்டான் ஜெட்டு வேகம். ஆனா உண்மையான ஜெட்டு வேகத்தை இன்னைக்குதான் பார்த்தோம். முடியும்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது, வந்துட்டே இருக்காங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கழுத்தெல்லாம் சொல்லிக்கிச்சு மேலக்கா பார்த்து ஒரு நிமிஷம் கூட நிப்பாட்டல. ஆரம்பம் மட்டும் தான் கொஞ்சம் ஸ்லோவா போச்சு, போக திருக்க விட்டாங்க. ஸோ வெயில தான் ஒளித்திருச்சு, அடிக்கிற வெயிலுக்கு நாங்க இதுக்கு மேல என்ன ஆகுன்றது எங்களுக்கே தெரியாது. வீட்டுக்கு போனா தெரியும் எவ்வளவு கருப்பா இருக்கும். எனர்ஜி ஏத்திட்டு வீட்டுக்கு போகணும். எனர்ஜி ஏத்தாதான் வீட்டுக்கே போக முடியும், எல்லாம் போக முடியாது. ஓகே, அடுத்த வீடியோல பாப்போம். எங்க தளபதி ஓம் மட்டும் வரல, அவர் நெத்திக்கு தேடிட்டு இருப்பாரு, எங்கடா ஆளுங்களை காணும், என்னடா வீடியோ வரல, ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு 10 மணி வீடியோ வரணுமேனு. ஆக்சுவலா இன்னைக்கு வர வேண்டிய வீடியோ நாளைக்கு வரும், இந்த வீடியோ இன்னைக்கு வரும்.